அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசனை வைத்துக் கொண்டே அதிமுக நிர்வாகிகள் அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பி வேலுமணி கத்த கேட்காமல் அதிமுகவினர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் EPS உத்தரவின் பேரில் பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு கூட்டங்கள் நடந்து வருகின்றன. நெல்லையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் அமைதியாக ஆரம்பமான கூட்டம் அடிதடியாக மாறியது. மாவட்ட செயலாளர் கணேசராஜா ஒழுங்காக வேலை பார்ப்பதில்லை என கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா கூட்டத்திலேயே போட்டு உடைத்தார். இதனால் இருதரப்பு இடையே வாக்குவாதம் முற்றியது. எஸ்பி வேலுமணி எவ்வளவோ சொல்லியும் கண்டுகொள்ளாத நிர்வாகிகள் ஒரு கட்டத்துக்கு மேல் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். இறுதியில் எஸ்பி வேலுமணி மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஒரு வழியாக சமாதானம் செய்து அமைதியாக்கினர். இது ஒருபுறம் என்றால், மற்றொரு பக்கம் கும்பகோணத்தில் நடந்த அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் மோதல் வெடித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை வைத்துக் கொண்டே இந்த பிரச்சனை வெடித்துள்ளது. கூட்டத்தில் தொண்டர்களுக்கும் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் அம்பிகாபதி திண்டுக்கல் சீனிவாசன் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்த நிர்வாகிகள் அவரை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பினர். இப்படி கள ஆய்வு கூட்டங்களில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை வைத்துக் கொண்டே நிர்வாகிகள் அடித்துக் கொண்டது கட்சிக்குள் இருக்கும் கோஷ்டி பூசலை அம்பலமாக்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக EPS என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற விவாதம் எழுந்துள்ளது. ரெண்டு விஷயம், யார் எது சொன்னாலும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். மாவட்ட பார்த்துக்குவார், மீது யாரு போறீங்க கட்டுப்பாடு இருக்கும். அது மட்டுமல்ல, இனி நடக்க போறது நம்ம நடக்க போறதுக்கு பார்த்துக்கலாம். சரியா? சரி, நீ போங்க. இப்ப பேச வரவங்க யாரா இருந்தாலும் யாருமே குறை சொல்லக்கூடாது. அடுத்து என்ன பேச அதை மட்டும் பேசணும். போய் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினருமான அண்ணாச்சி முத்துக்கருப்பன் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குவார்.